Dear students and parents, வணக்கம். நான் உங்கள் கமல், கேரியர் கன்சல்டன்ட். போன வீடியோவில் நம்ம வந்து பி ஃபார்ம் வர்சஸ் ஃபார்ம் டி அப்படின்ற வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா? அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான். ஆனால் நடுவில் சொல்லும் போது வந்து சில இடங்களில் வந்து நான் வந்து டி ஃபார்ம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கேன். ஸோ டி ஃபார்ம் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசியாக ஆகிடும். அதனால் வந்து அதை கரெக்ட் பண்ணணும். இந்த வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ பி ஃபார்ம்ன்றது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அண்ட் டி ஃபார்ம் இருக்குது, ஃபார்ம் டி இருக்குது, ரெண்டு விதமாக இருக்குங்க. ஸோ மொத்தம் ஃபார்மசியில் எத்தனை விதமான கோர்சஸ் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் சீட் மேட்ரிக்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபார்மசியில் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி அதுதான் டி ஃபார்ம். இது டிப்ளமோ கோர்ஸ். இது 2 வருஷம் கோர்ஸு. என்ட்ரி லெவல் ஃபார்மசி ப்ராக்டிஸ்க்காக வரக்கூடிய ஒரு டிப்ளமோ கோர்ஸ் தான் இது. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. இது வந்து 4 இயர்ஸ் கோர்ஸு. இது வந்து ஃபோக்கஸிங் ஆன் தி ட்ரக் டெவலப்மெண்ட், டிஸ்பென்சி அண்டு பேஷண்ட் கன்சல்டிங். இந்த ரிலேட்டடான படிப்பு தான் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி இருக்குது, விச் இஸ் கால் எம்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து 2 இயர்ஸு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. இது தான் ஃபார்ம் டி அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. இதுலேயுமே வந்து ரெண்டு விதமான இது இருக்குது. ஃபார்ம் டியில் 2 கோர்சஸ் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 6 இயர்ஸு, இன்னொன்று 3 இயர்ஸு. ஸோ 6 இயர்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 12th முடிச்சுட்டு 12th மார்க் பேசிஸில் நீங்கள் டேரெக்டாக ஃபார்ம் டி ஜாயின் பண்ணணுன்னு சொன்னீங்கன்னா அப்போது உங்களுக்கு டோட்டலாக 6 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இது டாக்டரேட் ஆஃப் ஃபார்மசி ஒரு டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. இது போன வீடியோலாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த டி ஃபார்மு 3 இயர்ஸ்லையும் பண்ணலாம். அந்த 3 இயர்ஸ் யார் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பி ஃபார்ம் முடிச்சிருந்தீங்கன்னா, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்ம் டி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தென் யூ கேன் ஜாயின் திஸ் கோர்ஸ் விச் இஸ் ஃபார் 3 இயர்ஸ். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டி பிபி அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. அந்த பிபியோட எக்ஸ்பேன்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேக்லரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபார்ம் டி பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸு. இது 3 இயர்ஸ் தான் டியூரேஷன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பி ஃபார்ம் முடிச்சிருந்தாக்கா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கலாங்க. ஸோ இப்போது ஃபார்மசியில் பார்த்திங்கன்னா இத்தனை விதமான டியூரேஷன்ஸ் கொண்ட டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. மறுபடியும் ஒரு வாட்டி குயிக்காக லிஸ்ட் பண்ணிடுறேன் பார்த்துங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசி அதுதான் டி ஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பி ஃபார்ம், அப்புறம் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி எம் ஃபார்ம், அப்புறம் டாக்டரேட் ஆஃப் ஃபார்மசி ஃபார்ம் டி. இதிலே டாக்டர் ஆஃப் ஃபார்மசியில் பிபி விச் இஸ் போஸ்ட் பேக்லரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்சஸ் டிஃப்ரெண்ட் இயர்ஸில் உங்களுக்கு வருதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து சீட் மேட்ரிக்ஸை பற்றி பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, இந்த சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பி ஃபார்மோட சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் 2 காலேஜ் இருக்குங்க. மொத்தம் 120 சீட்ஸ் இருக்குது. ப்ரைவேட்டில் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ப்ரைவேட்டில் மைனாரிட்டி நான் மைனாரிட்டி 2 டிவிஷனாக இருக்குது. அதில் பி ஃபார்மில் மைனாரிட்டி 5 காலேஜ் இருக்குது. அந்த 5 காலேஜில் 460 சீட்ஸ் இருக்குதுங்க. ப்ரைவேட்டில் நான் மைனாரிட்டி காலேஜ் மொத்தம் 77 காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க. அதில் மொத்தமாக 6730 சீட் இருக்குதுங்க. ஆமாங்க. ஸோ நான் மைனாரிட்டி ப்ரைவேட் காலேஜில் 77 காலேஜ் இருக்குது. அதில் 6730 6730 சீட்ஸ் இருக்குங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பி ஃபார்முக்கு தமிழ்நாட்டில் 84 காலேஜஸ் இருக்குது. மொத்தமாக 7310 சீட்ஸ் இருக்குங்க. So 84 colleges with 7310 seats available இருக்குங்க. இது வந்து B Pharm Bachelor of Pharmacy. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டி கோர்ஸ், அதாவது டாக்டரேட் ஆஃப்
ஃபார்மசி அந்த கோர்ஸ் 6 இயர்ஸ் கோர்ஸ் அதுக்கு மைனாரிட்டி காலேஜில் ப்ரைவேட் மைனாரிட்டி காலேஜில் 3 காலேஜ் இருக்குங்க. அதில் மொத்தம் 90 சீட்ஸ் இருக்குது. நான் மைனாரிட்டி காலேஜ் மொத்தமாக 28 காலேஜ் இருக்குது. அதில் 840 சீட் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ஃபார்ம் டி கோர்ஸு 6 இயர்ஸுக்கான ஃபார்ம் டி கோர்ஸு மைனாரிட்டி 3 காலேஜ் 90 சீட்ஸு, நான் மைனாரிட்டி காலேஜில் 28 காலேஜஸ் 840 சீட்ஸ் இருக்குங்க. ஸோ மொத்தமாக 31 காலேஜ் 930 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக 31 காலேஜஸ் 930 சீட்ஸு ஃபார்ம் டிக்கு இருக்குங்க. இந்த ஃபார்ம் டியில் இன்னொன்று சொல்லியிருக்கேன், பிபின்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டியில் 1 காலேஜ் இருக்குது, 10 சீட்ஸ் இருக்குது. நான் மைனாரிட்டியில் 8 காலேஜ் இருக்குது, 80 சீட் இருக்குங்க. ஸோ இதுதான் சீட் மேட்ரிக்ஸ். ஸோ டோட்டலாக ஃபார்ம் டி பிபி இந்த கோர்ஸுக்கு தமிழ்நாட்டில் 9 காலேஜஸ் வித் 90 சீட்ஸு இன்டேக் இருக்குங்க. ஸோ இதுதான் சீட் மேட்ரிக்ஸ். இந்த சீட் மேட்ரிக்ஸ் எங்கேருந்து எடுக்கலாம், எப்படி நீங்கள் பார்க்கலாம், நீங்களே பார்க்கலாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அந்த வெப்சைட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. www.tnmgrmu.ac.in. ஸோ www.tnmgrmu.ac.in. இந்த வெப்சைட் தான் அஃபிஷியல் வெப்சைட் ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த கோர்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எல்லா கோர்ஸுக்கான சீட் மேட்ரிக்ஸ் இங்கே பார்க்கலாம். டாக்டருக்கு பார்க்கலாம், பிடிஎஸ்க்கு பார்க்கலாம், இந்தியன் மெடிசன் சொல்லக்கூடிய ஆயுஷுக்கு பார்க்கலாம், பிபிஓ, பிபிடி, இந்த மாதிரி அலைடு கோர்சஸ், அதேமாதிரி ஃபார்மசி எல்லாத்துக்கும் சீட் மேட்ரிக்ஸ் இந்த இடத்துல தான் இருக்குங்க. ஸோ அதை எப்படி நேவிகேட் பண்ணுன்றதை நான் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் இப்போ நான் சொன்ன வெப்சைட்டில் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறது பாருங்கள். அந்த வெப்சைட் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய டேப்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த டேப் பார்த்திங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுங்க. அந்த நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் தி அகடாமிக் இயர் 24 to 25 அப்படின்னு சொல்லியிருக்கும். மேலே ஹெட்டிங்கில் 23 to 24 இருக்கும். அதை இக்னோர் பண்ணுங்கள். அதை கீழே அப்படி ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். நியூன்னு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஹைப்பர் லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த கோர்ஸுக்கு நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸுக்கான சீட் மேட்ரிக்ஸ் ஒரு HTML ஃபைலாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், இல்லை PDF ஃபைலாக டவுன்லோட் ஆகுங்க. அதில் எல்லா விவரமும் இருக்குங்க. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற நம்பர் ஆஃப் காலேஜஸோட பேரோடு இருக்குங்க. நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, ரைட். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சேனல் பேர் கேரியர் கைட் வித் கமல். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.